இசையமைப்பாளருக்கு சம்பளம் கொடுத்துட்டு அப்போ நீங்கள் வேலை செய்தன்னு தான் அர்த்தம். அந்த உரிமையை கொண்டாட உனக்கு எப்போ சம்பளம் வாங்கிட்டீங்களோ அப்போ உரிமை கொண்டாடக்கூடாது. இது வேற்றுமொழி ப்ரொடியூசர், மலையாள படம். அவரு இந்த பாட்டை பயன்படுத்தி இருக்காருன்னா போறாயா நம்ம பாட்டு தானே அப்படின்னு விடுறத ஒரு தர்மம், பெருந்தன்மை. அது எப்படி என் பாட்டை யூஸ் பண்ணேன், எனக்கு பணம் கொடு. ப்ரொடியூசர் கேட்கலாம், ப்ரொடியூசர் என் படம், நான் பணம் கொடுத்து எல்லாம் பண்ண வச்சேன் அப்படின்னு ப்ரொடியூசர் தான் கேட்கலாமே தவிர இசையமைப்பாளருக்கு அந்த உரிமை இல்லை என்பது என்னுடைய வாதம். யாரு? சுசித்ரா. அவங்க வந்து எப்படி திடீர்னு இப்போ பேர் எடுத்தாங்க? இது வரைக்கும் எப்படி இருந்தாங்க? அவங்க என்ன சொல்றாங்க, இல்லை என்ன சொல்றாங்க, எதுக்காக அவங்கள பற்றி பேசுறாங்க? இவர் வந்து ஒரு தனுஷ்க்கு அவருக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்கு, என்னோட வாழ்க்கை நாசமானதுக்கு காரணம் கூட இவங்க 2 பேரும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சுசித்ரா வந்து சொல்லியிருக்காங்க. ஷாருக் கான் பத்தி சொன்னாங்களா, கமலஹாசன் பத்தி சொன்னாங்களா? ஆமா சார். அப்போ இவங்களை பற்றி எல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரியும்? இவங்க எல்லாரோட பழகியிருக்காங்க. ஆமாம் சார். அவங்க அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜய் பற்றி கூட சொன்னாங்க சார். அவங்க வந்து அவங்க வீட்டில் வந்து அவர் பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்காரு, ஆனால் 2 நாளைக்கு ஒரு வாட்டி அவங்க வீட்லேயும் வந்து பார்ட்டி நடக்கும், அதில் கண்டிப்பாக வந்து கொக்கைன் பார்ட்டி கண்டிப்பாக உண்டு, எல்லா நடிகர்களும் அதில் கலந்து. இப்படி இவங்களுக்கு தெரியும் கொக்கைன் பார்ட்டி இவங்க போனாங்களா, இவங்களை கூப்பிட்டாங்களா? இல்லை ஒரு சக்ஸஸ் மீட், ஒரு படம் வெற்றி பெற்றால் நடக்கும். அப்போது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் பெரிய ப்ரொடியூசர் நடிகர்கள், அதில் எந்த தப்பும் இல்லை, எல்லாரும் கலந்துக்குவாங்க போவாங்க. அதான் அவங்கவுங்க இஷ்டம், கம்பல் பண்ணி யாரும் இல்லை. பட் இவங்க புதுசாக வந்து பார்ட்டி நிறைய கொக்கைன் கொடுக்குறாங்கன்னா இவங்க எத்தனை அந்த கொக்கைன் பார்ட்டியில் கலந்துக்கிட்டாங்க, யாரெல்லாம் அதை பயன்படுத்துறதை இவங்க பார்த்தாங்க. தனுஷ் பார்த்தா பல விஷயத்தில் இப்படி அடிபடுறாரு, பெண்கள் விஷயத்தில் பல பேர் சொல்கிறாங்க. அதில் ஒன்று இவங்களும். கமலஹாசன் பார்ட்டி கொடுப்பது தப்பில்லை, ஆனால் அது கொக்கைன்றது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியும். ஒரு சினிமாவில் பேர் எடுத்துட்டீங்க, உங்களுக்குன்னு சில ரசிகர்கள், ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி கருத்து வேறுபாடு டைவர்ஷன் போனால் உங்கள் ரசிகன் இதை ஃபாலோ பண்ணால் கதி என்ன ஆகும்? நாட்டு கதி. அப்போ நீங்கள் தான் இந்த பப்ளிக் லைஃபுக்கு பப்ளிக் பேர் எடுக்க லாய்க்கலாம். அப்புறம் அவருக்கு ஜிவி பிரகாஷ் ஒரு அறிக்கை விட்டார், நாங்கள் 2 பேரும் நண்பர்களாக வாழ்வோம், இதை பெருசுப்படுத்துவேன்னா. பெருசு நீ பப்ளிக்கு வந்துடுச்சு, கோர்ட்டுக்கு போயிட்டீங்க, அப்புறம் பெருசுப்படுத்தாதீங்க. நாங்களா பெருசுப்படுத்தோம்? நீ தானே பெருசுப்படுத்த. வணக்கம் நேயர்களே, இது பிபிடி சினிமா. இன்னைக்கு நம்மளோட வந்து கே ராஜன் சார் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். சார், வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. மகாகவி பாரதியார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே சார், இப்போ இருக்கிற கரண்ட் இஷ்யூஸ் வந்து சினிமாவில் என்னன்றதை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துருக்கீங்க, உங்களோட பேட்டிகளும் நான் பார்த்தேன். ஸோ இப்போது திருப்பியும் வந்து ஒரு சில இஷ்யூஸ் வந்து தொடர்ந்து விடாமல் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சார் சொல்லணும். அதில் வந்து நம்ம இளையராஜா அவர்கள் வந்து திருப்பியும் மஞ்சுமேல் பாய்ஸ் படத்துக்கு அந்த குரூப், அந்த பட தயாரிப்பாளர்கள் மேலே ஒரு இது வச்சுருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா, என்னோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வந்து என்னோட பாட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஒன்று அந்த பாட்டை நீக்கிடுங்க, அப்படி இல்லைன்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய அந்த காப்பீட்டு தொகையை இழப்பீட்டு தொகையை அது வந்து எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சார். ஸோ வந்து ஒரு தயாரிப்பாளராக இது நீங்கள் வந்து உங்களோட கருத்து என்ன சார்? இது வந்து தொடர்ந்து மாறி மாறி போய்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி இப்போ வந்து லோகேஷ் கனகராஜும் சன் டிவி நிறுவனம் மேலேயும் அவர் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து அவர் எனக்கு வந்து இந்த மாதிரி சரியான வந்து ஒரு இழப்பீட்டு தொகை, ராயல்ட்டின்றது வந்து இது கொடுத்துருக்கணும்ல சார், அது வந்து கொடுத்துட்ருக்காங்களா? ராயல்ட்டி வந்து இப்போது கோர்ட்டுக்கு போய் ஏதோ சட்டப்படி ராயல்ட்டின்னு வந்துருச்சு. ஆனால் தர்மப்படி, நியாயப்படி, மனசாட்சிப்படி பார்த்தா இது ப்ரொடியூசருக்கு தான் வரணும். மொத்தமும் சொந்தம் ப்ரொடியூசர். ஏன்னா இந்த ஒரு ப்ரொடியூசர் கதையை செலக்ட் பண்ணி டைரக்டரை செலக்ட் பண்ண உடனே அவங்க உட்கார்ந்து பேசி இந்த படத்துக்கு ஹீரோ யாரை போடலாம், இசையமைப்பாளர் யாரை போடலாம் அப்படின்னு டைரக்டர் தான் முடிவு பண்ணி ஹீரோவும் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, மியூசிக் டைரக்டரும் ஃபிக்ஸ் பண்ணுறாரு.
மியூசிக் டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணும்போதே நாங்கள் 5 பாட்டு வேணும், மீதி பின்னணி இசை, எவ்வளோ சம்பளம், எனக்கு 50 லட்சம் கொடுங்க, இல்லை 1 கோடி கொடுங்க. அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி கேட்குறாங்க. நாங்கள் பேசி 50 1 கோடியோ இல்லை 75 ஒரு சம்பளத்தை பேசிடுறோம். அந்த படத்துக்கு 5 பாட்டுக்கும் ரீரெக்கார்டிங் பின்னணி இசைக்கும் இவருக்கு மட்டும் அது. அப்புறம் சாங் டியூன் போட உட்காரும்போது அவருக்கு குடிக்கிற தண்ணியிலேருந்து மற்ற எல்லாம் சாப்பாடு டிஃபன் எல்லாம் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். அப்புறம் டியூன் போடும்போது டைரக்டர் உட்காந்துட்டு சிச்சுவேஷன் சொல்லுவார், இந்த இந்த இடத்துக்கு இப்படி ஒரு சாங் வேணும், காதலன் காதலி மகிழ்ச்சியாக ஓடி ஆடி விளையாடுறாங்க, அல்லது காதல் காதலி பிரிஞ்சு போகிறாங்க, அதுக்கு ஒரு பாட்டு வேணும். அப்போ அவர் டியூன் போடுவார். அந்த டியூனில் ஒரு டியூன் பிடிக்குதா 5 டியூன் பிடிக்குதா 5 போடுவார். டைரக்டர் இஷ்டப்பட்டு இல்லை சார் வேண்டாம் இன்னொன்று. அப்போ வேலை வாங்குறாருன்னு சொல்ல வர்றேன். டைரக்டர் என்ன வேணுமோ அதை கேட்குறாரு. அப்போது ஒரு டியூன் பிடிக்குது, அந்த டியூனுக்கு யாரை பாட்டு எழுத வைக்கலாம், கவிஞர் யார் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. சரி, வைரமுத்து கூப்பிட்றாங்க. இப்போ இவர் கூப்பிட்றதுன்னு வச்சுக்கோ, உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவர் பாட்டு எழுதுகிறார். இந்த இசை மட்டும் அந்த அறைக்குள்ளே போட்டிருந்தா இது உலகத்துக்கு போகாது. ஒரு கவிஞர் பாட்டு வைர வரிகள் தேவைப்பட்டது. சரி, இதுக்கு மேலே யாரை வச்சு பாட வைக்கலாம்? இசையமைப்பாளர் சம்பளம், பாட்டு எழுதுகிற கவிஞர் சம்பளம், பாடுகிற பாடகர் சம்பளம். இதெல்லாம் பாட்டை முடிஞ்ச உடனே நாங்கள் இந்த இசை வெளியீட்டு விழான்னு ஒன்று வைக்கிறோம். அதுக்கு ஒரு 50 லட்சம் 1 கோடி செலவு பண்ணுறோம், உலகத்துக்கு கொண்டு போகிறோம். ஆக ஒரு அறைக்குள்ளே இவர் போட்ட டியூன், அதுக்கு அவர் சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்த்தார். இதே இசைஞானி, ஒரு பெரிய இசை அறிஞர், அதில் குறை சொல்ல. இந்த மாதிரி எனக்கு ராயல்ட்டி கொடுங்க, பணம் கொடுங்கன்னு கேட்குறாரு இல்லையா, அதனால் சொல்கிறேன். அப்படி ப்ரொடியூசருக்கு மட்டுமே சொந்தமானது. இதுக்கு தான் நான் உதாரணம் சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு கிரவுண்ட் இடம் இருக்குது, இந்த இடத்துல பில்டிங் கட்டணும், ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு பிளான் போடுங்க, இந்த இடம் இப்படி வேணும், சமையல் ரூம் இங்கே வேணும், பூஜை ரூம் இங்கே வேணும், பாத்ரூம் இங்கே வேணும். அது மாதிரி இன்ஜினியர் போட்டு கொடுத்து நீங்கள் ஓகே சொன்ன பிறகு கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க. ஒன்று லேபர் கான்ட்ராக்ட், அல்லது இன்ஜினியருக்கு மட்டும் வேலையை பார்த்து கொடுங்க, நான் மெட்டீரியல் கொடுக்குறேன். ரைட், இப்போ எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. ஓனர் 10 பைசா பாக்கி இல்லாமல் கொடுத்துட்டார். கிரக பிரவேசம், அதுக்கு இன்ஜினியர் ஒரு மரியாதைக்கு பட்டு வேட்டி பட்டு சேலை ஒரு 10,000 ரூபா பணம் கொடுத்தா, இன்ஜினியர் சொன்னார், என்ன அது, வீடு நான் கட்டி கொடுத்தேன், அதில் வர்ற வாடகை பூரா எனக்கு சொந்தம் அப்படின்னா என்ன தர்மம், என்ன நியாயம்? நீங்கள் பணம் வாங்காமல் சம்பளம் வாங்காமல் முதல்ல ஒரு அக்ரிமெண்ட், இந்த பாடலில் நான் சம்பளம் வாங்கவில்லை, ஆனால் பக்கவாத்திய வாசியம் அத்தனை பேருக்கு நாங்கள் பணம் கொடுத்துட்டோம், மற்ற எல்லாருக்கும் பணம் கொடுத்தோம், இசையமைப்பாளருக்கு சம்பளம் கொடுத்துட்டோம். அப்போது நீங்கள் வேலை செய்தன்னு தான் அர்த்தம். அந்த உரிமையை கொண்டாட உனக்கு எப்போ சம்பளம் வாங்கிட்டீங்களோ அப்போ உரிமை கொண்டாடக்கூடாது. அதுதான் என்னுடைய வாதம், தர்மமே அதுதான். ஆனால் இதில் என்னென்னா, இது வேற்று மொழி ப்ரொடியூசர், மலையாள படம், அவரு இந்த பாட்டை பயன்படுத்தியிருக்காருன்னா போகிறாயா நம்ம பாட்டு தானே அப்படின்னு விடுறத ஒரு தர்மம், பெருந்தன்மை. அது எப்படி என் பாட்டை யூஸ் பண்ணேன், எனக்கு பணம் கொடு அப்படின்னு கேட்டால் அவர் அது உரிமை இருக்குது. ஏன்னா அவருக்கும் இந்த படத்துக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் இவருக்கு இல்லை, அது ப்ரொடியூசர் கேட்கலாம். ப்ரொடியூசர் என் படம், நான் பணம் கொடுத்து எல்லாம் பண்ண வச்சேன் அப்படின்னு ப்ரொடியூசர் தான் கேட்கலாமே தவிர இசையமைப்பாளருக்கு அந்த உரிமை இல்லை என்பது என்னுடைய வாதம்.
இப்போ இந்த தயாரிப்பாளர் கவுன்சில் நீங்க என்ன சார் இப்போ இது தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்கு. ஸோ தயாரிப்பாளர்கள் நீங்க என்ன சார் முடிவெடுத்திருக்கீங்க இந்த மாதிரி? இல்லை தயாரிப்பாளர் சங்கம் ஒரு முடிவும் எடுக்கலை. அவங்க முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தால் தான் ப்ரொடியூசர் பலமாக இருப்பாங்கள்ல. தயாரிப்பாளர் சங்கம் இதை பற்றி ஒன்றுமே கண்டுக்கலை. அவங்க இது ஒரு 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 செய்தியாகவே எடுத்துக்கல. பாதுகாப்பு தயாரிப்பாளர் கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு இல்லை. ஏன்னா இது கோர்ட்டு மூலமாக ஒரு தீர்ப்பு வந்தது, ராயல்ட்டி கொடுக்கணும்னு. அதனால் தயாரிப்பாளர் சங்கம் தலையிடலை. அதில் தலையிடல. அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொன்று ரைட்டருக்கும் உண்டு, ராயல்ட்டி ரைட்டருக்கும் உண்டு. ஓகே. ஆமாம். அப்போ அவரும் கேட்பாரா? கேட்குறாங்க. கேட்கல, யாருமே இன்னும் கேட்கல. ஆட்டோமேட்டிக்காக போகும்னு நினைக்கிறேன். இப்போ இவர் கொண்டு வந்த ஒரு சட்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக போகும்னு நினைக்கிறேன். பட் யாரும் அப்படி கேட்டதா இல்லை. எம்எஸ் விஸ்வநாதன் இருந்தார், கேவி மகாதேவன் இருந்தார். அந்த காலத்திலலாம் இந்த பிரச்சனையே வரல. இவர் காலத்தில் தான் அந்த ராயல்ட்டின்ற ஒரு ப்ரொடியூசர் பாவம் இவரை வச்சு இசையமைச்சு படம் எடுத்தவங்கள ஒரு 50 பேர் தான் நல்லா இருப்பாங்க. ஒரு 300-400 பேர் கஷ்டப்படுறாங்க. எல்லா ப்ரொடியூசரும் கஷ்டப்படுறாங்க. அதில் ஒரு 50-60 பேர் கொஞ்சம் நல்லா இருக்காங்க, வேறு ஏதோ வருவாய் இருக்க. அப்போ அந்த ப்ரொடியூசருக்கு இந்த வருவாய் போச்சுன்னா அவன் குடும்பம் பிழைக்கும், குழந்தைகள் படிக்கும். இவர் நிறைய சம்பாதிக்கிறார். ஆனால் அது மனசு தான் காரணம். அது விட்டு கொடுக்குற மனசு இல்லை. கேரளாக்காரன் மேலே எங்கள் ப்ரொடியூசர் போட்டிருக்கணும், அனுமதி பெறணும். யாருக்கிட்டனா ப்ரொடியூசர்கிட்ட. இந்த பாட்டை நான் ஒரு தடவை நம்ம ஊர் மாரியம்மான்னு ஒரு படம் எடுத்தேன். அந்த படத்தில் ரஜினியுடைய ரசிகையாக ஒரு பொண்ணு நடித்தா. அந்த பொண்ணு என்னென்னா வீட்டு வேலைக்காரி, ஒவ்வொரு வீடாக வேலை செய்யும். ஆனால் ரஜினி படம் வந்தால் முதல்ல போய் பார்த்துரும். அப்போது ஒரு நாள் கனவு காணுது, ரஜினி கூட பாட்டு பாடுற மாதிரி. அந்த வேலைக்காரிக்கு அப்படி ஆசை, ரஜினியோட நான் பாடணும்னு. அப்போ எனக்கு ஒரு பாட்டு தேவைப்பட்டது, ரஜினி பாட்டு. ரஜினி சார்கிட்ட போனேன். சார், என் படம் இப்படி கதை, ஒரு வேலை செய்கிற ஒரு பெண் ரஜினியை அன்பு செலுத்துகிறா, விரும்புகிறா, அதோட கனவு காண்ற ஒரு பாட்டு பாடுற மாதிரி, என்ன செய்யணும்? ராஜா சின்ன ரோஜா அந்த படத்தில் ஒரு பாட்டு, இவர் இந்த காட்டு வழியாக பேகை தூக்கிட்டு வருவார். பாட்டு நல்ல அருமையான பாட்டு. அந்த பாட்டு வேணும்னு நீங்கள் ஏவிஎம் சரவணன்கிட்ட போங்க, நீங்கள் போய் பேசுங்க. சரி போனால் இவர் அதுக்குள்ளே ஃபோன் போட்டு ராஜனுக்கு அந்த பாட்டை கொடுங்க. அந்த ஒரு சாங், யார் பிக்சரோட ஒரு ஃபுல் சாங் அப்படியே என் படத்தில் இருக்கும். ரஜினி சார் ஃபுல்லாக வர்றார். தர்மம் 10 காசு வாங்கலை, அது தர்மம். ஆனால் பெர்மிஷன் கேட்கணும் ப்ரொடியூசர்கிட்ட. அது கூட இளையராஜா தான் சாங்கு. அப்போ என்னை கிளைம் பண்ணல, என்னை ஏவிஎம் சரவணன் படம். ஓகே. அதனால் அவரை கேட்க முடியாது. இப்போ இருக்கிற நடிகர்கள் பற்றி சுசித்ரா அவர்கள் அந்த சுச்சி லீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வைரலாக போய்கிட்டே இருக்குல்ல சார். அது மட்டும் இல்லாமல் இப்போது தமிழ் படங்களில் நடிக்கிற நடிகர் நடிகைகளுக்கு நிறைய டிவோர்ஸும் ஆகுது சார். இதனால் படத்தில் என்ன படம் வர்றதுனால இதனால் என்ன இம்பேக்ட் இருக்கும் சார்? ஆல்ரெடி நமக்கு நிறைய தமிழ் படங்கள் வர்றதே இல்லை சார். இப்போலாம் படங்களே ரொம்ப கம்மியாயிடுச்சு சார். படங்கள் வர்றதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. படங்கள் அதிகமாக வராத காரணம் பட்ஜெட்டு மிக உயர்ந்து விட்டது தான். முன்னெல்லாம் ஒரு கோடியில் தயாரித்தா அது இப்போ 5 கோடி ஆகுது. அப்புறம் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை. பெரிய ஹீரோ கூட ஒரு 7-8 ஹீரோ, அவங்க 10 ஹீரோன்னு வச்சுங்க. அந்த ஹீரோ படங்கள் தான் வியாபாரம் ஆகுது. அது கீழே இருக்க யாருடைய படம் வியாபாரம் ஆகிறது இல்லை. ப்ரொடியூசர்ஸ் இல்லையா சார்? இப்போது ப்ரொடியூசர்ஸ் இல்லைன்னா வாங்கிறதுக்கு ஆள் இருந்தால் தானே. இப்போ புதுமுகங்களை வச்சா ஃபைனான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்போ தமிழ் படங்களோட நிலைமை என்ன சார்? அப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ நிறைய ரீரிலீஸ் தானே சார் வருது. அதான் சொல்கிறேன், இப்போ புது படங்கள் எடுப்பது குறைஞ்சிருக்கு. எடுத்த படங்களே 300-400 படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. ஏன்னா வாங்குறதுக்கு தேட்டர்ஸில் ஆள் இல்லைன்னு சொல்கிறேன். தேட்டரில் முன்னெல்லாம் நாங்கள் போட்டோம்னா தேட்டருக்காரங்க ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஃபஸ்ட் வீக் கலெக்ஷன் அவங்க அந்த அட்வான்ஸ் எடுத்துக்குவாங்க. இப்போ கலெக்ஷனே ஆகலைன்னா நீங்கள் படம் போடுங்க, கலெக்ஷன் வாங்கிக்கோங்க.
வந்தால் வாங்கிக்கோங்க, அட்வான்ஸ் கொடுக்கறதில்ல. இப்போ இவங்க உடனே வாங்கி தான் படம் பண்ணுறாங்க. இந்த கடனை கொடுத்து நெகட்டிவ் கிளியர் பண்ணால் தான் படம் வெளியே வரும். இப்போ அந்த பணத்தை கொடுக்க முடியல, வியாபாரம் இல்லை. அதனால் பல படங்கள் 300-400 படங்கள் போன வருஷம் 2 வருஷத்து படங்கள் நிற்கிது. அபோவ் 300 பிக்சர்ஸ் ரிலீஸ் ஆகாமல் நிற்கிது. அப்படியே பணம் கொடுக்க ஆள் இல்லை, ரிலீஸ் பண்ண பணம் இல்லை, பல படங்கள் நிற்குது. இப்போ ஓடிடியில் வந்து எல்லா படங்களும் நிறைய ஜாஸ்தி வந்துடுது. அதுவே ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய ட்ராபேக் தான் தியேட்டர்ஸ்க்கு. நல்ல படம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, தியேட்டரில் வந்தால் வாங்குறேன்றாங்க, இல்லைன்னா அவங்க வெப் சீரியல் அதில் எடுக்கிறாங்க. வெப் சீரியல் படங்களை அவங்களா பணம் கொடுத்து அதை எடுத்து போடுறாங்க. மற்ற எடுக்கிற படங்களை தியேட்டரில் போட்டு வாங்க, நல்லா ஓடிச்சுன்னா வாங்கிடுறாங்க, போகலைன்னா வாங்குறதில்ல. அப்படி பல படங்கள் வாங்கலை, சில நல்ல படங்கள் வாங்கியிருக்காங்க. ஓடிடியில் இப்போ தியேட்டரில் மக்கள் வந்து விரும்பி பார்க்குற படங்கள் தான் வாங்குறாங்க. அப்புறம் அதான் சார், இப்போ அந்த சுச்சி லீக்ஸ் அது வந்து ரொம்ப யாரு, சுசித்ரா அவங்க வந்து எப்படி திடீர்னு இப்போ பேர் எடுத்தாங்க, இது வரைக்கும் எப்படி இருந்தாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை என்ன சொல்கிறாங்க, எதுக்காக அவங்கள பற்றி இல்லை சார். இப்போ வந்து என்ன அப்படின்னா, அவங்க தனுஷ் அவர்கள் பேர்லேயும் அப்புறம் வந்து இவங்க பேர்லேயும் அவரோட எக்ஸ் ஹஸ்பண்டான கார்த்திக் குமார் அவங்க பேர்லேயும் வந்து நிறைய வந்து குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இவர் வந்து ஒரு தனுஷ்க்கு அவருக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்குது, என்னோட வாழ்க்கை நாசமானதுக்கு காரணம் கூட இவங்க 2 பேரும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சுசித்ரா வந்து சொல்லியிருக்காங்க. ஷாருக் கான் பற்றி சொன்னாங்களா, கமலஹாசன் பற்றி சொன்னாங்களா? ஆமாம் சார். அப்போ இவங்களை பற்றியெல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரியும்? இவங்க எல்லாரோட பழகியிருக்காங்க. ஒருத்தரோட பழகாமல் ஒன்று கேள்விப்பட்டதெல்லாம் சொல்லக்கூடாது, அது தப்பாக போயிடும். ஒன்று நல்லா தெரிஞ்ச உண்மையே சொல்லணும். இப்போ எனக்கு சுசித்ரா பற்றி தெரியாது, பட் இப்போ தான் அந்த மீடியாவில் வைரலான பிறகு என்ன கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்டு கமலஹாசன் பார்ட்டி கொடுக்கும்போது கொக்கைனா ஒரு போதைப் பொருள்லாம் கொடுக்குறாரு. ஆமாம் சார். அவங்க அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜய் பற்றி கூட சொன்னாங்க சார். அவங்க வந்து அவங்க வீட்டில் வந்து அவர் பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்காரு, ஆனால் 2 நாளைக்கு ஒரு வாட்டி அவங்க வீட்லேயும் வந்து பார்ட்டி நடக்கும், அதில் கண்டிப்பாக வந்து கொக்கைன் பார்ட்டி கண்டிப்பாக உண்டு, எல்லா நடிகர்களும் அதில் கலந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி. பார்ட்டி இவங்க போனாங்களா, இவங்களை கூப்பிட்டாங்களா? அதாவது சினிமாவில் பார்ட்டி நடப்பது என்பது சகஜம். ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்கும், இல்லை ஆர்டிஸ்ட் பர்த்டே நடக்கும், இல்லை ஒரு சக்ஸஸ் மீட், ஒரு படம் வெற்றி பெற்றால் நடக்கும். அப்போது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் பெரிய ப்ரொடியூசர் நடிகர்கள் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனோ விழா வச்சு அப்புறம் விருந்து தனியாக வைப்பாங்க. அதுக்கு ஃபாரின் பாட்டில் கொடுப்பாங்க. இது இயற்கை, இப்போ இல்லை, ரொம்ப காலமாக நடக்கிறது. அதில் எந்த தப்பும் இல்லை, எல்லோரும் கலந்துக்குவாங்க, போவாங்க. அது அவங்கவுங்க இஷ்டம், கம்பல் பண்ணி யாரும் இல்லை. பட் இவங்க புதுசாக வந்து பார்ட்டி நிறைய கொக்கைன் கொடுக்குறாங்கன்னா இவங்க எத்தனை அந்த கொக்கைன் பார்ட்டியில் கலந்துக்கிட்டாங்க, யாரெல்லாம் அதை பயன்படுத்துறதை இவங்க பார்த்தாங்க. அவங்க எல்லா நடிகர்கள் பேரையும் சொல்கிறாங்க சார். அது பேரை சொல்கிறது இப்போ ஊரில் தெரிஞ்சவங்கெல்லாம் கிராமத்தில் போய் கேட்டு பாருங்கள், எல்லா பேரையும் சொல்லுவாங்க. இப்போ தனுஷ் பார்த்தா பல விஷயத்தில் இப்படி அடிபடுறார், பெண்கள் விஷயத்தில் பல பேர் சொல்கிறாங்க. அதில் ஒன்று இவங்கள ஒன்று. கமலஹாசன் பார்ட்டி கொடுப்பது தப்பில்லை, ஆனால் அது கொக்கைன்றது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. போதைப் பொருள் கொடுத்தா மாதிரி நடிகர்கள் நான் கேள்விப்படல. அது வந்து தனிப்பட்ட முறையில் இருக்கலாம், அது அவங்கவுங்க இஷ்டம். அதனால் இந்த அம்மா முதல்ல மனநிலை சரியாக இருக்காங்களான்னு பார்க்கணும். இல்லை இவங்க கணவனால் பாதிக்கப்பட்டிருந்தால் கணவனை வண்டி தான் குறி சொல்லணும். இல்லை கணவனை கெடுத்த தனுஷ்னா நீங்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருந்தால் அது வரைக்கும் எடுக்கலாம். அதை கூட பொது வெளியில் ஒரு பெண் கொண்டு வரக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்தால் காவல்துறைக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இப்போ சட்டம் பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைய தரும். என்ன தவறு ஒருவர் இழைத்தாலும் பெண்ணுக்கு உரிமை கோரி காவல் நிலையத்தில் போகலாம். சட்டங்கள் பாதுகாப்பு நிறைய தருது. அந்த மாதிரி உங்களை பாதிச்சிருந்தால் அங்கே போங்க. இது என்ன மீடியாவை கூப்பிட்டு ஊரெல்லாம் எல்லா பேரும் சொல்லி
ஆல் இண்டியா லெவலில் பேர் எடுக்கணும்னு ஒரு ஷாருக்கான் பேரை சொல்லி இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பெண்ணுக்கு அழகல்ல. திருக்குறள் ஒன்று உண்டு. திருக்குறள் திருவள்ளுவர் வகுத்தார். பெண்மைக்கு ஒரு குறள் சொன்னார். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண். பெண் எப்படி இருக்கணுமா வள்ளுவர் சொல்கிறார். தன்னை காத்து கொள்ள வேண்டும். முதல்ல நம்ம பலமாக பாதுகாப்பாக வச்சுக்கணும். தற்கொண்டான் பேணி தன்னுடைய கணவனை பாதுகாத்து அவனை வச்சுக்கணும். சொற்காத்து சொல்லுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அளந்து சரியாக பேசணும். பெண்கள் அவ்வளோ பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் அப்படி தான் பேசணும். பட் வள்ளுவர் குரலை சொல்கிறேன் நான். ஆண்களுக்கு மட்டும் கண்டதை பேசலாம், கண்டதை செய்யலான்னு ஒன்றும் உரிமை இல்லை. பெண்களுக்கு என்ன ஆணுக்கு என்ன உரிமையோ அந்த உரிமை பெண் உண்டு. ஆனால் பெண்களுக்கு நம்ம பண்பாட்டில் சில கட்டுப்பாடு இருக்குது. பண்பாடு, கலாச்சாரம். பெண்மை உயர்ந்தது, தெய்வீகமானது. அதனால் அதுக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு. இப்போது ஒரு கல்யாணம் பண்ணி கணவன் மணி வாழப்போ 2 குழந்தை பெற்ற பிறகு இந்த கணவன் குடிகார நாயை விட்டுட்டு ஓடிடுவான். குழந்தைகளை மனைவி விட்டுட்டு ஓடிடுவான். ஆனால் பெண்மை அப்படி போகுமா? அந்த குழந்தைகளை காத்து வளர்த்து ஆளாக்கி. அதனால் அந்த சிறப்புன்னா பெண்கள் தெய்வம். அதுக்கு தான் பெண்களை தெய்வமாக ஆக்கணும். ஆண்களை அவனும் தெய்வம்னு சொல்ல. என்ன அந்த மாதிரி பெண்மை என்பதற்கு நம்ம தமிழ் பண்பாட்டில் பல கட்டுப்பாடுகள் உண்டு. ஒரு முறை அமெரிக்க ஜனாதிபதி ரீகன் அவருடைய மனைவி இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. இந்த இந்தியாவில் ப்ரெஸ் மீட்டு நிருபர்கள் கேள்விப்பட்டாங்க. உங்களுக்கு ஒரு பிறவின்னு இருந்தால் நீங்கள் எங்கே பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க, என்னவா பார்க்கணும்? எனக்கு மறுபிறவின்னு ஒன்று இருந்தால் நான் இந்தியாவில் பிறக்கணும், அதில் பெண்ணாக பிறக்கணும். ஏன்னு கேட்டாங்க. இங்கே இருக்கிற அந்த பெண் பாசம், குழந்தை பாசம், குடும்ப பாசம், உறவுகள் பாசம், இதெல்லாம் நான் இந்தியாவில் தான் பார்க்குறேன், எங்கள் அமெரிக்காவில் இல்லைன்னு. ஆனால் இப்போ என்னடான்னா இருக்கிறதுங்கெல்லாம் அமெரிக்காவை கொண்டு போகுது. அமெரிக்கா கலாச்சாரத்தை இங்கே கொண்டு வந்து டைவர்ஸ் அதுவும் சினிமாவில் டைவர்ஸ்ன்றது எல்லாரும் பண்ணலையே. அது சினிமா அப்படி பேர் எடுத்ததால் அது பரவுது. மீடியாக்களும் அதை பெருசாக்குறாங்க. நான் இப்போ எத்தனை பேர் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க? தனுஷ் அது போன மாதம் பூரா ஒரு கேவலமாக இருந்தது. அங்கே பல காலம் பல பேர் வேண்டுகோள் விடுத்தோம், டைவர்ஸ் பண்ணாதீங்க. ஒரு மாபெரும் நடிகர், சுப்ரீம் ஸ்டார் குடும்பத்தில் அப்படி நடக்கக்கூடாது அப்படின்லாம் வேண்டுகோள் வச்சேன். கேட்காம டைவர்ஸ் போயிட்டாங்க. அது அவங்க 2 பேர் குற்றம், குறைபாடு. இப்போ திடீர்னு ஜிவி பிரகாஷ் சைந்தவி அவங்க நல்ல பெண். அந்த பொண்ணு சைந்தவி நல்ல பெண், குடும்ப பெண். சினிமாவில் பாடகியாக இருந்தால் கூட குடும்ப பாசம். ஏன்னா என் படத்தில் அவங்க பாடியிருக்காங்க, உணர்ச்சிகள் படத்தில். அது +2 படிக்கும்போது அந்த பிள்ளையோட நல்ல பண்பாடு உள்ள ஒரு குழந்தை. அதை லவ் பண்ணிங்க, மேரேஜ் பண்ணிட்டீங்க. அந்த மனசு லவ்வுக்கு முன்னால் தெரியாதா? கல்யாணம் பண்ணி இவ்வளோ காலம் வாழ்ந்தீங்களா, அந்த மனசு தெரியாதா? அது என்ன திடீர்னு ஒரு கருத்து வேறுபாடு, அப்புறம் பிரிவு என்ன? உதாரணத்துக்கு சினிமாவிலே எவ்வளோ பேர் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாமே. ரஜினி சார் அவர் மனைவி லவ் மேரேஜ், அவங்களுக்கு கூட ஒரு கசப்பு வந்தது. ஆனால் எல்லாரும் சேர்த்து வச்ச பிறகு இன்றைக்கி நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த உதாரணத்தை தனுஷ் பயன்படுத்தக்கூடாதா? மாமனார் மாமியார் மாதிரி ஒன்றா சேர்ந்து ஒரு தடவை வரலாம். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ரொம்ப சகஜம். ஆனால் குழந்தைகளுக்காக நீங்கள் ஒன்றா வாழ்ந்துருங்க. உங்கள் ஆசாபாசங்களை திறந்து, விருப்பு வெறுப்புகளை திறந்து, இந்த 2 குழந்தைகள் சிங்கக்குட்டி மாதிரி இருக்காங்க. உங்கள் அப்பா அம்மாவும் மாமனார் படுற கஷ்டம் என்ன கஷ்டம்? அதுக்காவது ஒன்று சேர்ந்து இருக்கணும். அதனால் அடுத்து பார்த்தீங்கன்னா அஜித் அண்ட் சாலினி லவ் மேரேஜ் தானே. ஏதாவது ஒரு குறை வருதா வெளியே, நல்லா வாழறாங்க. ஜெயம் ரவி லவ் மேரேஜ் தான், ஒழுக்கமான குடும்பம், நல்லா வாழறாங்க. பாக்யராஜ் பூர்ணிமா நல்லா வாழ.
டி ராஜேந்தர், உஷா ம் லவ் மேரேஜ் நல்லா வளர. ம் இப்படி இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஏன் பாக்யராஜ் அவர்கள் பையன் சாந்தனு கிக்கி அவங்க கூட ஆமாம், அவங்களும் வந்து சூர்யா ஜோதிகா அவர்கள் கூட தான். சூர்யா ஜோதிகா மறந்துட்டேன், அந்த பேர் நான் சொல்லுவேன் அந்த பேரை. சூர்யா ஜோதிகா அன்பா குழந்தை குட்டிகளோட இன்பமாக வளராங்க. ஏன் விஜய் சங்கீதா அவங்க கூட தானே சார்? அது லவ் மேரேஜ் தானே அது? இல்லை அவங்களது லவ், ஆமாம் சார், அவங்களது லவ் மேரேஜ் பண்ணி தானே சார் அவங்க ரசிகையா வந்து கல்யாணம். அவங்க அப்பா அம்மா விருப்பத்தோடு பண்ணி வச்சாங்க. அது என்னவோ தெரியல. அது மற்ற இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, அந்த வாழ்க்கை வாழலாமே, நல்ல வாழ்க்கை வாழலாம், குழந்தைகளுக்காக வாழலாம். இதில் என் வருத்தம் என்னென்னா, ஒரு சினிமாவில் பேர் எடுத்துட்டீங்க, உங்களுக்குன்னு சில ரசிகர்கள் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி கருத்து வேறுபாடு டைவர்ஷன் போனால் உங்கள் ரசிகன் இதை ஃபாலோ பண்ணால் கதி என்ன ஆகும்? நாட்டு கதி என்ன? குடும்பங்களின் கதி என்ன ஆகும்? அப்போ நீங்கள் தான் இந்த பப்ளிக் லைஃபுக்கு பப்ளிக் பேர் எடுக்கவே லாய்க்கலாகும். ஒரு சகிப்புத்தன்மை இல்லை. அதனால தான் இன்றைக்கி 2 பேரும் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. என்ன ஆகுதுன்னு தெரில, பட் ஒன்றா ஆகணுன்றது என்னுடைய விருப்பம். இந்த நாடு பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த பாருங்க, மீடியாவில் எவ்வளோ மீடியாவில் நாரி போச்சு. அப்புறம் அவர் ஜிவி பிரகாஷ் ஒரு அறிக்கை விட்டார், நாங்கள் 2 பேரும் நண்பர்களாக வாழ்வோம், இதை பெருசுப்படுத்துவோன்னா. பெருசு இன்னைக்கு பப்ளிக்கு வந்துடுச்சு, கோர்ட்டுக்கு போயிட்டீங்க, அப்புறம் பெருசுப்படுத்தாதீங்க. நாங்களாக பெருசுப்படுத்துகிறோம், நீ தானே பெருசுப்படுத்தணும். நீங்கள் கோர்ட்டுக்கு போனதால் தான் இந்த வெட்ட வெளிக்கு வந்தது. அதனால் நீங்கள் சரியாக இருங்க, பப்ளிக் எல்லாம் குறை சொல்லாதீங்க. ஓகே சார், இவ்வளோ நேரம் எங்களுக்கு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. வாழ்க தமிழ், வாழ்க தமிழர்கள், வளர்க தமிழகம். இந்தியா வல்லரசாக வேண்டும். மத கலவரம் இல்லாத, ஜாதி மத வேறுபாடுகள் இல்லாத இந்தியா வல்லரசாக வேண்டும். வாழ்க தமிழ்.